வணக்கம் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பகல் நேர தூக்கம், அதாவது டே டைம் ஸ்லீப்பினஸ் ஏன் இது வருது, இது எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணலான்றதை பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல உங்களுக்கு லஞ்ச் நல்லா வயிறு முட்டை சாப்பிட்றீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு தூக்கம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு நார்மலான தூக்கம் தான். அதை பார்த்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. நீங்கள் டே டைம் ஸ்லீப்பினஸ் அப்படின்னா என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இல்லை டிரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இல்லை ஸ்கூலில் இருக்காங்க குழந்தைங்க, அந்த டைமில் அவங்களுக்கு வந்து தூக்கம் வருது, ஏன் வருதுன்னே தெரியாமல் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் டே டைம் ஸ்லீப்னு சொல்லுவோம். அதாவது அன்றாட செய்கிற வேலையை வந்து அந்த தூக்கம் கெடுக்குது. அப்போது அது டே டைம் ஸ்லீப்னு சொல்லலாம். ஸோ இது ஃபஸ்ட்டு வந்துட்டு இதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த காலத்தில் எல்லாரும் 4லேருந்து 5 மணி நேரம் தான் வந்து தூங்குறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கு இல்லை ஸ்கூலுக்கு படிக்கணும், இதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க லைஃபே வந்து இதே மாதிரி வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த டைம் ஆக்சுவலாக தூக்கத்தை பற்றி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, தூக்கன்றது வந்துட்டு ஒரு கடன்காரன். அவன் என்ன பண்ணான், கடனை வசூலிக்காமல் விடவே மாட்டான். இன்கேஸ் நீங்கள் 4லேருந்து 5 மணி நேரம் தூங்குறீங்கன்னா ஸ்லீப் டெப்த் ஆகி போயிடுது. ஸோ கடன்காரன் சும்மா விடுவானா, தூக்கத்தை கால நேரத்தை உங்ககிட்ட எடுப்பான். நீங்கள் ஒழுங்காக தூங்கலைன்னா உங்களால் ஒழுங்காக வேலையை செய்ய முடியாது. அந்த வேலை செய்ய முடியாதனால உங்களுடைய ரெப்புடேஷன் நீங்கள் இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ இன்கேஸ் மக்களே நீங்கள் 4லேருந்து 5 மணி நேரம் தூங்குனீங்கன்னா முதல்ல அதை தான் சரி பண்ணணும். நீங்கள் 8 மணி நேரம் தூங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த நாள் வந்து டே டைம் ஸ்லீப்னஸ் வந்து கண்டிப்பாக இருக்கிறது வாய்ப்பு இல்லை. அடுத்த விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, சில பேருக்கு ஸ்லீப் அப்னியான்னு சொல்லுவோம். ஸ்லீப் அப்னியா என்ன பார்த்தீங்கன்னா, நைட்டு தூங்குறாங்கன்னா அவங்க கொரட்டை சத்தம் வரும். ஸோ அந்த கொரட்டை ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சதைகள்லாம் வந்துட்டு நைட்டு தூங்கும்போது பின்னாடி போகும்போது ஒழுங்காக ஆக்சிஜன் சப்ளை உள்ளே இருக்காது. ஸோ அதனாலே வந்துட்டு அவங்க வந்து அந்த ஆக்சிஜன் ஒழுங்காக போகாதனால ஸ்லீப் அப்னியா ஏற்படுது. திடீர்னு இப்படின்னு பண்ணுவாங்க. ஸோ இதனாலே அவங்க ஸ்லீப் வந்துட்டு ரொம்ப கெட ஆரம்பிக்கும். அதாவது ஒரு ஆழ்ந்த தூக்கத்துக்கு அவங்க போகவே மாட்டாங்க. இதனாலே பகல் நேரத்தில் அவங்க தூங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ இது ஒபிசிட்டி அந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்லாம் வந்துட்டு இந்த ஸ்லீப் அப்னியா வரதுக்கான ரொம்ப வாய்ப்புகள் அதிகம். அடுத்த விஷயம் என்ன எடுத்தீங்கன்னா, ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம் சொல்லுவோம். அதை என்ன சொன்னால், நைட்டு வந்து சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா காலை ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க. சத்யராஜ் ஒரு படத்தை பார்த்து காலை ஆட்டிக்கிட்டே இருப்பாப்ல. அது மாதிரி சில பேர் வந்துட்டு அந்த காலை ஆட்டிக்கிட்டே இருக்கிறதுனால அவங்க தூக்கம் வந்து டீப்பில் போகாது. அதனாலே வந்து அவங்களுக்கு பகல் நேரத்தில் தூக்கம் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெடிக்கல் கண்டிஷன்ஸ். மெடிக்கல் கண்டிஷன்ஸில் வந்து தூக்கம் ஒழுங்காக வராது. ஃபார் எக்ஸாம்பிள் டயபெட்டிஸ் எடுத்துக்கோங்க, இல்லை தைராய்டு ப்ராப்ளம் எடுத்துக்கோங்க, இல்லை வந்துட்டு டிப்ரெஷன் எடுத்துக்கோங்க, ஆங்ஸைட்டி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனையும் வந்து ஸ்லீப் ப்ராப்ளம் நிறைய இருக்கும். இதனாலே வந்து பகல் நேரத்தில் தூக்கம் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். சில பேர் ட்ரக் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதனாலே ஸ்லீப் ப்ராப்ளம் வரதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் அதிகம். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டு தான் இந்த இன்ஸ்டாகிராமு, நெட்ஃப்ளிக்ஸ் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து உங்கள் சர்க்காடியன் ரிதம், அதாவது நமக்கு ஒரு பயாலஜிக்கல் கிளாக் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அந்த பயாலஜிக்கல் கிளாக் அது கெடுக்கும் போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஒழுங்காக தூக்கம் வராது. அது கிரானிக்காகவே வந்துட்டு அடிக்கடி நம்ம தூக்க பிரச்சனை உண்டாகிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்கேஸ் மக்களே நீங்கள் இன்ஸ்டாகிராமோ இல்லை நெட்ஃப்ளிக்ஸோ அடிக்கடி யூஸ் பண்ணுற ஆட்களாக இருந்தீங்கன்னா, நைட் யூஸ் பண்ணுறது கம்ப்ளீட்டாக விட்டுருங்க. அப்போ தான் உங்கள் தூக்கம் நல்லபடியாகவே இருக்கும். ஏன் இந்த பகல் நேர தூக்கம் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயம் உங்கள் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக போயிடும், உங்கள் ஃபோக்கஸ் ஃபுல்லாக போயிடும், உங்கள் வேலையை உங்களால் ஒழுங்காக செய்ய முடியாது. அடுத்த விஷயம், ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ் நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இதே மாதிரி தூக்க பிரச்சனை ரொம்ப நாள் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க, உங்களுக்கு டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி இந்த பிரச்சனை வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனாலே பார்த்தீங்கன்னா கடைசியில் என் பேஷண்ட் ஆகிடுவீங்க. ஸோ அதனால் நீங்கள் என் பேஷண்ட் ஆகக்கூடாது முடிவு பண்ணுறீங்கன்னா முதல்ல தூக்கத்தை ஒழுங்காக வச்சுக்கோங்க. டெய்லி கரெக்டான நேரத்தில் படுக்கணும், கரெக்டான நேரத்தில் எந்திரிக்கணும். ஸ்லீப் ஹைஜீன் அப்படின்னு நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னென்ன விஷயம்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது கிளியராக இருக்கும். ஸோ அந்த ஸ்லீப் ஹைஜீனை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு பிரச்சனைகள் பாதி முடிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நைட்டு தூங்குற பெட்டு வந்து க்ளீனாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும். பெட்டு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒன்லி தூக்கத்துக்கும் செக்ஸுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும், வேறு எதுக்கும் யூஸ் பண்ணக்கூடாது. காஃபி அதெல்லாம் வந்து நைட் யூஸ் பண்ணக்கூடாது. என்னுடைய கிளைண்ட் ஒருத்தர் இருந்தார், அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சார் எனக்கு தூக்கம் வரவே மாட்டேங்குது அப்படின்னாரு. ஏன் அப்படின்னு பார்த்தா, டெய்லி நைட்டு போய் அவர் காஃபி குடிப்பாராம். அதெல்லாம் தூக்கம் வரலையா? காஃபி குடித்தா எப்படி தூக்கம் வரும்? கண்டிப்பாக வரவே வராது. ஸோ கண்டிப்பாக இந்த காஃபி, டீ அதெல்லாம் வந்து நைட்டு குடிக்கிறது கம்ப்ளீட்டாக நிப்பாட்டிடுங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை மீறியும் உங்களுக்கு தூக்க பிரச்சனை வந்துட்டு காலையில் இருந்துக்கிட்டே இருக்கா, அதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சி அதை ட்ரீட் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியமான விஷயம். அதை ட்ரீட் பண்ண முடியாது அப்படிலாம் நினைக்காதீங்க. முதல்ல டாக்டரை போய் பாருங்கள், அது என்னென்ன கிளியராக எவாலுவேட் பண்ணாங்க. எவாலுவேட் பண்ணிட்டு உங்களுக்கு அதுக்கான மெடிகேஷன் கொடுக்கும்போது உங்களுக்கு அது ஈஸியாக அதை சரி பண்ண முடியும். ஸோ மக்களே, இன்கேஸ் உங்களுக்கு டே டைம் ஸ்லீப்னஸ் இருக்குதுன்னா அதை சரி பண்ண வேண்டியதுன்றது ரொம்ப அவசியமான விஷயம்.